சவுத் கொரியால ஜியான்ஜி டு அப்படிங்கிற ஒரு பர்టిక్యులர் ப்ராவின்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்ல தான் யூன்ஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து புதுசா வந்து சேர்ந்திருக்காங்க. சோ யூன்ஜி வந்து அங்க கிளாஸ்க்குள்ள வந்ததுல இருந்து அங்க இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. இவளுக்கு நம்ம வந்து ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே கடைசியா கிளம்புற அந்த 4-5 புல்லிஸ் இருக்காங்க தெரியுமா, வேகமா கதவை சாத்தி லாக் போட்டுறாங்க. they think it is a prank. அடுத்த நாள் காலையில யூன்ஜி வந்து லேபுக்குள்ள இறந்து கிடந்திருக்காங்க நியூஸ் வருது. அந்த புல்லிஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கர கில்ட். அவங்க யாராவது ஒருத்தங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்ப தனியா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும்னாலோ தண்ணி குடிச்சிட்டு வரணும்னாலோ வெளியே எங்க போனாலும் ஒரு சத்தம், என்ன இப்படி பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணேங்கிற குரல் கேக்குது. ஒரு நாள் ஒரு பொண்ணு அங்க ரெஸ்ட் ரூம்குள்ள யூஸ் பண்ணிட்டு வெளியே வர்றப்போ லைட்லாம் ஃபிளிக்கர் ஆரம்பிச்சிருக்குது, காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த பொண்ணு ஓகே யூன்ஜி தான் வந்துட்டாங்கிறத முடிவு பண்ணி வேகமா அங்க முன்னாடி கண்ணாடி இருக்குது அதை பார்த்துட்டு யூன்ஜி forgive meன்னு 3 தடவை வேகமா கத்தி இருக்கா. அப்போ யூன்ஜி அந்த கண்ணாடியில அப்பியர் ஆகி உன்னை நான் மன்னிச்சிடுறேன், ஆனா இனிமே யாருக்கும் இப்படி பண்ணாதன்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தொல்லை இல்லைன்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து யூன்ஜியோட கதை இன் சவுத் கொரியா. இது ஒரு அர்பன் லெஜண்ட்.